Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு காமர்ஸ்க்கு அதாவது வணிகவியல் பாடத்துக்கான ஒரு கவர்மெண்ட் உடைய அபிஷியலான குவார்ட்டர்லி क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக், அந்த லைக் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ண தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அது மூலமா எஃபோர்ட் போடக்கூடிய எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டா கிடைக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் மறக்காம லைக் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. இந்த ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஸ்டின் பேப்பர்னுடைய வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நல்லா நீங்க ரெஃபர் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா சும்மா நீங்க வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சா மட்டும் போதாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிக்கிறது, அதை நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கறது மட்டும் போதாது. கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர்னுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனா குவார்ட்டர்லி எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணணும். ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்றது மூலமா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்கன்னு நான் சொல்லல. அதுல இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நமக்கு கண்டிப்பா கேட்பாங்க, அது வேற விஷயம். பட் அந்த கொஸ்டின் அப்படியே தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லல. அதுல இருந்து நமக்கு நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். முக்கியமா அதுல இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 1 மார்க்ல ஏதாவது இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்டு கம்பல்சரி கொஸ்டின்ல 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல நமக்கு நிறைய வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான, இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ற சொல்றது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். இந்த காமர்ஸ்க்கு 12th காமர்ஸ்க்கு எந்த கொஸ்டின்லாம் முக்கியமானது, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல எதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்து இருக்கக்கூடிய மிச்ச டைம்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. கண்டிப்பா உங்களால அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட முக்கியமான நம்ம கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸா நான் செலக்டிவா அதுல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் சொன்ன கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதில் இந்த கொஸ்டின் நம்பர் 41ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் ஃபினான்சியல் மார்க்கெட் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பவர்ஸ் ஆஃப் செபி, அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் ரெண்டுமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அப்புறம் ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் டிஃபரன்ஸ் நம்ம சொன்ன கொஸ்டின். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் நம்ம சொன்ன கொஸ்டின். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் டிஃபர் ஃப்ரம் இ மார்க்கெட்டிங் நம்ம சொன்ன கொஸ்டின். ரைட் ஆஃப் கன்சியூமர்ஸ் நம்ம சொன்ன கொஸ்டின். பாருங்க 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 7 5 மார்க் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். 7 மார்க்ல சாரி இதை 2 மார்க்ல சாரி 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல பாருங்க நம்ம மொத்தம் 10 கொடுத்து 7 அட்டன் பண்ணணும். ஸோ இதில் எவ்வளோ நம்மளால நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதில் கொஸ்டின் நம்பர் 32 அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ நம்ம சொன்ன கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸரி பில்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ், வாட் இஸ் மீன் பை ஆன் த ஜாப் ட்ரைனிங், அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங், அப்புறம் புல் அண்ட் பியர், அப்புறம் மேனேஜ்மெண்ட் டிஃபரன்சியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் 1 2 3 4 5 6 7 கரெக்டாக 7 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ 7 2 3 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். ஈவன் கம்பல்சரியோட சேர்த்து சொல்றேன். இந்த 2 மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஓடிசிஇஐ, அப்புறம் ரெமிசியர், கோச்சிங், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு, மார்க்கெட்டிங் 1 2 3 4 5 6 கொஸ்டின்ஸ் ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து 30 நம்ம கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் கிரியேட்டிவ் கொஸ்டின். ஸோ அது நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எழுதியிருக்கலாம். அப்போ 6 2 மார்க் கொஸ்டின் எழுதிடலாம். 1 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு 17 1 மார்க் கேட்டுருவாங்க. புக் பேக் நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா 17 1 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்போ ஒரு 3 1 மார்க்குக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்டீரியர் படிச்சு தான் ஆகணும். அப்போ 3 அந்த 2 மார்க் கம்பல்சரி ஒரு 2 இந்த 5 மார்க் போயிடுச்சுன்னா கூட கண்டிப்பா உங்களால 90க்கு 85 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சிருந்தீங்கன்னா. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றது, தயவு செஞ்சு போய் படிங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பாருங்க. அதோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சரியா? தேங்க்யூ.